நேத்தோட இன்னைக்கு மார்க்கெட் இன்னும் வலிமையாக இருக்குது. நேற்று வலிமையாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள். இந்தியன் மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தில் வந்துச்சு, ஷார்ட் கவரிங்கில் மேலே வந்துச்சு. யாருமே அந்த 24,500 உடைக்கும்ன்றது நேற்று யாருமே நம்பல. அந்த ஸ்ட்ரென்த்தில் வந்துச்சு. இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் யூஎஸ் மார்க்கெட். நேற்று அன்எக்ஸ்பெக்டட், மறுபடியும் யாருமே எதிர்பார்க்காத யூஎஸோட இன்ஃப்ளேஷன்ஸ் ரொம்ப கம்மியாச்சு அண்ட் க்ளோஸ் அபவுட் 370 பாயிண்ட்ஸ் அவங்க ப்ளஸில் வந்தாங்க. அது முக்கியம் கிடையாது. என்வாயர்மெண்ட் மாறிடுச்சு. என்வாயர்மெண்ட் மாறிடுச்சுன்னு சொன்னால் யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த ஆன்டிசிபேஷனில் மார்க்கெட் தூக்குச்சு. இப்போ யூஎஸோட மேஜர் ப்ராப்ளம் என்ன? வட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க பழைய கடனை கொடுத்து புது கடன் வாங்கணும். பழைய வட்டி ₹1 ரூபா 2 ரூபா வட்டியில் இருந்துச்சு வருஷத்துக்கு, ரைட்? அண்ட் நம்ம ₹2 வட்டினா வருஷத்துக்கு 24% நம்ம போடுவோம். அப்படி கிடையாது. அவன் வருஷத்துக்கே ₹2 வட்டி தான் மொதல் இருந்துச்சு. இப்போ ₹4 4.25 இருந்துச்சு. அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் 5 தொட போகுது, 5 கிராஸ் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு டேஞ்சர் ஜோன்ன்றது. இப்போ 4.9 4.99 அப்படியே இருந்துச்சு. இப்போ 4.8 அந்த லெவலில் இருக்குது. இது 30-year பாண்ட். இது இப்போ அது கீழே வருது. ஸோ வரும்போதும் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக இட் இஸ் அட்வான்டேஜ் யூஎஸ்க்கு. இது எல்லாமே டைம் பீயிங்காக இருக்குமா சொல்ல தெரியாது. ட்ரம்ப் நிறைய அந்தரங்க பல்ட்டி அடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கான விளைவுகள் என்னதுன்றது தெரியாது. எஸ், எல்லா அனலிஸ்ட்டுன்னு சொல்கிறதோட வியாபாரத்தில் இருக்கிற நபர்கள் நீங்கள் எடுத்துங்க. கோட்டக் இப்போ ரீசெண்டாக அவர் ஓனரும் பேசிகிட்டு இருந்தார். உதய் கோட்டக்கும் சொல்லிட்டு இருந்தார், யூஎஸ் என்ன பண்ணுதோ அது நல்லா பண்ணுது. அவங்க நாட்டுக்கு எது தேவையோ அவங்க அது பண்ணுறாங்க. இது ஷார்ட் டேர்முக்கு டெஃபினெட்லி இட் வில் கிவ் அ வெரி குட் ரிட்டர்ன்ஸ். அதாவது ஷார்ட் டேர்மில் இவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்டோட பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். பட் லாங் டேர்மில் சரியான அடி வாங்குவாங்க. ஏன்னு சொன்னால் இது எல்லாமே பண்ணுறது என்ன விஷயத்தில் பண்ணுறாங்க? ஏன் பரம்பரையில் இருக்கிற அத்தனை சொந்தக்காரங்களுமே நம்பிக்கைன்றது ஒன்று வச்சுருந்தாங்க. அமெரிக்கானா இப்படி தான், இவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க அண்ட் சொன்ன மாதிரி தான் போயிட்டுருப்பாங்கன்ற மாதிரி அவங்களோட கேரக்டர். அண்ட் இந்த நம்பிக்கையில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க யூஎஸில். இப்போ ட்ரம்ப் ஆல் ஆஃப் எ சடன், டே உனக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்கணுன்னா இவ்வளோ காசு கொடு, ஏன் நீ ஏன்ட்டு வாங்குறதில்ல, இது மாதிரிலாம் பேச்சு வரும்போதும் யூரோப்புன்ற அந்த அலைஸ், ரைட், அமெரிக்காவுக்கு பக்கபலமாக இருந்தவங்க யூரோப்பு. இன்ஃபேக்ட் யூரோப்பியன்ஸ் தான் ஃபுல்லாக யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பிக்கை டும். ஜப்பான் தலையில் கன் வச்சு பண்ணாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா அவங்க கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆனாங்க. தே செட் நோ மோர் யுவர் ஓன் ஆர்மி, நீங்கள் எங்கள்கிட்ட பண்ணுங்கன்ற மாதிரி பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக சைனாட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதே ப்ராப்ளம் தான் ஜப்பான்ட்டையும் இருந்துச்சு. அவங்களையும் மிரட்டி யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க. இப்போ ஆல் ஆஃப் எ சடன், ரைட், என்ன ஆச்சு? சைனாட்டையும் அதே தான் பிரச்சனை. இப்போ யூஎஸில் எல்லா கண்ட்ரீஸ்ட்டுமே அவங்க முறைச்சிக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கைன்றதை அடி வாங்கும் போதும் ஷார்ட் டேர்மில் எஸ் தே வில் மேக் மணி. இப்போ எங்கள் அப்பாலாம் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு பிரின்சிபல் வச்சுருந்துருப்பாங்க. அந்த பிரின்சிபலை தாண்டி இவங்க பண்ணும் போதும், பசங்க பண்ணும் போதும், இப்போ நான் பண்ணுறேன்னு சொன்னால் அப்பாவோட பேர்னால சிலது ஓடிட்டு இருக்கோம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டே போடான்ற மாதிரி ஆகிடும். அந்த தான் யூஎஸ்க்கு ஆகும். ஸோ லாங் ரன் அடுத்த ஒரு 8-10 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தால் யூஎஸ் அடி வாங்கியிருக்கும். அண்ட் அதே விஷயந்தான் இப்போ நடக்குது. யூஎஸை பொறுத்த வரைக்கும் எஸ் தே ஆர் டூயிங் வெரி ஷார்ட் டேர்ம் ஒர்க்கு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்தியா, சைனா ஆகட்டும், மற்ற கண்ட்ரீஸ்லாம், ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அகெயின்ஸ்ட் டாலர் டீவேல்யூவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் டீவேல்யூவேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட கரன்சியை டீவேல்யூவேட் பண்ணும் போதும் சீப்பாக ப்ராடக்ட் கொடுக்கலாம் யூஎஸ்க்கு. இப்போ யூஎஸில் சைனாக்காரன் இந்த 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 பெண்ணை 10 ரூபா கொடுக்குறான்னு சொன்னால் நான் ஒரு 11 ரூபாய்க்கு தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ணிடுறேன். அப்போ இந்தியாவுக்குள்ளே நான் 11 ரூபாய்க்கு நான் கேஷ் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது டாலர் டேர்ம்ஸில் எனக்கு அதே 10 ரூபாய்க்கு வருதும் போதும் ஐ எம் ஏபிள் டு கம்பீட். ஸோ மாற்றி போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கரன்சியை டிவேல்யூவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எடுத்து பாருங்களேன், சைனா லாஸ்ட் ஒரு 20 வருஷமாக தே ஆர் தி வேர்ல்ட் ஃபேக்ட்ரி. அப்போ இவங்க கரன்சி தான் ஷுட் பி சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் இவங்க ஆர்டிஃபிஷியலி தே கெப்ட் தேர் கரன்சிஸ் லோ. இந்த ஒரு ரீசன்னால் தான் தே வர் ஏபிள் டு எக்ஸ்போர்ட்.
US currency was always strong. இப்போ all of a sudden சைனாட்ட இவ்வளோ கேஷ் இருக்குன்னு சொன்னா யூஎஸும் அதே தான் பண்ணுது. நானும் வந்து நான் கரன்சியை விலை குறைக்கிறேன், நானும் ஒன்னையாட்ட வந்து இறங்கி வேலை பண்ண போகிறேன், நானும் வந்து வேர்ல்டு ஃபேக்ட்ரியாக வரேன். சத்தியமாக பண்ண முடியாது, ரைட்? லாஸ்ட் 25 வருஷமாக வந்து உன் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் மூடிட்டு இப்படி பண்ணும் போதும் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து என்ன கதைன்னு சொன்னால், டாலர் இண்டெக்ஸ் இஸ் பிகமிங் வீக்கர். ட்ரம்ப் வந்து ஹி இஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி இஸ் ட்ரைங் டு மேக் டாலர் இண்டெக்ஸ் வீக்கர். கட்டாயப்படுத்தி வட்டியை வந்து குறைக்கிறாங்க. இன்னைக்கு இப்போ நடந்திருக்கிற கூத்துல இன்ஃப்ளேஷன்ஸ் இஸ் பவுண்ட் டு இன்க்ரீஸ். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் போதும் நீ வந்து வட்டியை குறைச்சால் எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். இப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்து என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் போடுறாங்க. அந்த டேக்ஸ்க்கான கவர்மெண்ட்டை வந்து பணம் வருது, அந்த பணத்தை வச்சு அவங்க கடன் கட்டுறதுக்கான வழி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த பேனா வந்து 10 ரூபா, யூஎஸ்க்கு இந்தியாவிலேருந்து போச்சுன்னா 50% டேக்ஸ், 15 ரூபா ஆகுது. இதே இது சைனாலேருந்து போகும்போது 30% டேக்ஸ், 13 ரூபா ஆகுது. ஸோ 15 ரூபா கொடுத்து வாங்குவாங்களா இல்லை 13 ரூபா கொடுத்து வாங்கலாம்? 13 ரூபா கொடுத்து தான் வாங்குவாங்க. ஆனால் அந்த 3 ரூபா இருக்குல்ல, அந்த 3 ரூபா வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அந்த 3 ரூபா சைனாக்காரனோ இல்லை இந்தியாக்காரனோ பே பண்ணுறதுல அந்த ஊர் மக்கள் பே பண்ணுறாங்க. ஸோ அந்த வரி யார் பே பண்ணுறாங்க? அந்த ஊர் மக்கள் ஜாஸ்தி பே பண்ணுறாங்க. அப்போ மக்கள்கிட்ட வந்து கேஷ் கவர்மெண்ட்டை போகுது. கவர்மெண்ட் பிகம்ஸ் ரிச்சர், பப்ளிக் பிகம்ஸ் பிச்சாண்டி. ரெண்டாவது வந்து கார்ப்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க. கார்ப்பரேட் டேக்ஸை வந்து குறைக்கும் போது என்ன ஆகும்னா, கம்பெனிஸ்க்கான வருமானம் ஜாஸ்தி ஆகும். வருமானம் ஜாஸ்தி ஆகும்போது அவங்க வந்து அந்த கண்ட்ரியில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு, கவர்மெண்ட்டோட எதிர்பார்ப்பு. இந்தியாவுக்கும் இதே தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டேக்ஸ் ஹையாக வச்சிருக்கிறாங்க, கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்தியாவில் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கம்மி பண்ணாதான் மற்ற கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவில் வருவாங்க. கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து சைனா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து அரௌண்ட் 25 இருக்குது. நம்ம வந்து 40லேருந்து வி brought it to 25%. ஏன்னு சொன்னால் அப்போ தான் நம்ம வந்து மற்ற கண்ட்ரியில் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டு தி கண்ட்ரி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கு வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் கம்மியாக இருந்தால் தான் தே வில் கம். இதுதான் வந்து சிச்சுவேஷன். இது பாயிண்ட் 1. யூஎஸ் வந்து இந்த லெவல் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து வெறும் 3% ஆஃப் தி பப்ளிக் தான் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க, இன்கம் டேக்ஸ். மீதி இருக்கிற 97% வந்து இந்த 3% கட்டுற டேக்ஸ் வச்சு தான் அவங்களுக்கான வசதிகள் எல்லாமே பார்க்குறாங்க. அது ரோடு ஆகட்டும், எல்லா விஷயத்தையுமே ஆகட்டும். பப்ளிக் வந்து எங்கேருந்து டேக்ஸ் போடுறாங்க? பெட்ரோ டேக்ஸ். ஊரில் இருக்கிற அத்தனை மக்களும் தெரிஞ்சோ தெரியாதையோ டேக்ஸ் போடுறது வந்து பெட்ரோல் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து பெட்ரோல் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 100% இருக்குது. பெட்ரோல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து மேபி 35, 40, 50 ரூபா இருந்தாலும் 100 ரூபா விற்கிறதுக்கு அதில் வர லாபத்தில் தான் கவர்மெண்ட் வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் பண்ணிகிட்ருக்கு. அது கட்டாயத்தினால நம்மளோட பேஸ் வந்து அந்த 3%லேருந்து இப்போ ஜாஸ்தி இருக்குது, அரௌண்ட் 5% இருக்குது. இந்த 3-4%லேருந்து 15-20% வந்துச்சுன்னு சொன்னால் இந்தியாவிலையும் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் குறையும். யூஎஸில் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் ஏர்ன் பண்ணுறவங்க கட்டியே ஆகணும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் லிங்க்டு. அங்கேயும் நிறையா கூதல்ஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் நம்ம பேசல. பட் மேக்ஸிமம் பீப்புள் டேக்ஸ் கட்டுறாங்க. இப்போ யூஎஸில் வந்து இது மாதிரி பண்ணும் போதும் ஜென்ரல் பப்ளிக்கிட்ட கையில் கேஷ் இருக்காது, கவர்மெண்ட்ட கேஷ் இருக்கும், கார்ப்பரேட்ஸ்கிட்ட கேஷ் இருக்கும். என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன்ஸ் அடி வாங்கும், அவங்க டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகும். இன்ஃப்ளேஷன்ஸ் அடி வாங்கும் போதும் நம்ம டர்க்கி பற்றி நம்ம பார்த்துருக்குறோம், 42% வட்டி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன்ஸ். எக்கானமி வில் கொலாப்ஸ். டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆக 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 அங்கே இருக்கிற கேஷ் எல்லாமே வந்து இட் வில் கம் டு எமர்ஜிங் மார்க்கெட். எமர்ஜிங் மார்க்கெட் யார் யார் இருக்கிறாங்க இப்போதைக்கு? இந்தியா, ரஷ்யா, இந்தோனேஷியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இதெல்லாம் வந்து எமர்ஜிங் மார்க்கெட். இப்போ யாராச்சும் ரஷ்யாவில், வெஸ்டர்ன் வேர்ல்டு யாராச்சும் போய் ரஷ்யாவில் கேஷ் போடுவாங்களா? போட மாட்டாங்க. சைனாவுக்கு போடுவாங்களா? ப்ராபப்ளி எஸ்ன்னு சொல்லலாம். 100% எஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ப்ராபப்ளி தெல் சே எஸ். இந்தோனேஷியாவில் போடுவாங்களா? போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்தியாவில் போடுவாங்களா? எஸ், பிக் எஸ். 2 காரணம். இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, ரைட்? நம்ம ஊர் சமாச்சாரத்துக்கே, நம்ம ஓன் கன்சம்ஷனுக்கே நம்ம போட்டாலும் போரும்னு நினைக்கிற ஆளுங்க. ஸோ நம்ம ஓன் கன்சம்ஷன் இஸ் மச் பிகர். ஸோ டெஃபினெட்லி இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ யூஎஸில்
இன்ஃப்ளேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, இந்த கம்மியானனால இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ண போகிறாங்க, இந்த சந்தோஷத்தில் ஆல் டைம் ஹை. நேற்று வந்து S&P 500 ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்துச்சு. இன்றைக்கும் மறுபடியும் வந்து ஒரு 370 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. ஆனால் கோல்டும் ஏறிக்கிட்டு இருக்கு. நேற்று 2-3 நாள் கீழே கோல்டு வந்துச்சு. இன்றைக்கி வந்து க்ளோஸ் அபவுட் ஒரு $28 ஏறி இருக்கு, 0.5% ஏறி இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சி வந்திருக்கு. நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 98க்கு மேலே இருந்துச்சு. இன்றைக்கி 97.5க்கு வந்துருச்சு, பெருசாக கீழே விழுந்திருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வீக்காக இருக்குது. கமாடிட்டிஸில் க்ரூட் வேலை எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. பட் மற்றதெல்லாமே இருக்குமே, சில்வர் வந்து 1.5% ஏறி இருக்குது, கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 3/4% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ஷன் புரியுதுல, நான் சொன்ன கதைகள், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அதை வச்சுட்டு நீங்கள் ரியாலிட்டிஸ் பாருங்கள். டாலர் இண்டெக்ஸ் கம்மியாகிட்டுருக்கு. சாதாரணமாக ஒரு கண்ட்ரியோட எக்கானமி நல்லா ஆகுது, இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சு, வட்டி குறையுதுன்னு சொன்னால் டாலர் ஷுட் பிகம் ஸ்ட்ராங்கர். ஏன் டாலர் வீக் ஆகுது? பிரச்சனை இதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இதுக்கான ரிலேட்டட் டேட்டாஸ் நம்ம அப்படியே கையோட பார்த்துடலாம். ருப்பியை வந்து நேற்று வந்து 87.70-66 அந்த லெவலில் இருந்துச்சு. இப்போ 87.47 இருக்குது. ரைட், 87.45 நீங்கள் வச்சிங்க, இல்லை 15 வச்சிங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து 10,250 அந்த ஜோனில் இருந்துச்சு. இன்றைக்கி 10,340 இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, கோல்டு விலை நேற்று குறைஞ்சிச்சு, இன்றைக்கி ஒரு 3/4% ஏறி இருக்குது. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ க்ளோஸ் அபவுட் 10,340-350 லெவலில் இருக்குது. சில்வர் கன்சிடரபுளாக ஏறி இருக்குது. 1,18,700 இருக்குது. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. கோல்டும் வந்து 24 கேரட் சென்னையில் இருக்கிற ரேட்டு. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக இறங்கலை, 0.75% தான் வந்து இறங்கியிருக்கு. இன்னமும் 12க்கு மேலே தான் இருக்குது. 12க்கு மேலேன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கும் FIIs க்ளோஸ்ட் அபவுட் 3,650 crores வந்து விற்றுருக்குறாங்க. DIIs க்ளோஸ்ட் அபவுட் 5,622 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆளுங்க கண்டினியூஸாக வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து நான் சொன்னேன்னா, மார்க்கெட் நேத்தோட இன்னைக்கு வந்து ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நான் சொன்னதுக்கு காரணம், நேற்று வந்து நிஃப்டியோட ப்ரீமியம் வாஸ் ஒன்லி 63 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் வாஸ் ஒன்லி 217. இன்றைக்கி வந்து 99 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 241 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. தோ இன்னைக்கு பாசிட்டிவாக வந்திருந்தாலும் இந்த ப்ரீமியம் இஸ் கிவிங் யூ அ மோர் கான்ஃபிடென்ஸ் லெவல். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டேட்டாஸ் மிஸ்மேட்ச் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அண்ட் இட் லுக்ஸ் பாசிட்டிவ் போத் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அண்ட் US மார்க்கெட். கரண்ட்டாக வந்து 24,750 to 780 வரைக்கும் வந்து மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆனது 24,718 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னொரு 50லேருந்து 100 பாயிண்ட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 0.1, 0.2 நாளைக்கு எக்ஸ்பைரி. க்ளோஸ் அபவுட் எக்ஸ்பைரியில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஆப்ஷன் செயினில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கால் வந்து 25,000 எழுதப்பட்டிருக்கு அண்ட் ஹையஸ்ட் புட் வந்து 24,600 எழுதிருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இங்கே 24,700 ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 100 பாயிண்ட் கீழே, பட் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் அப்சைடில் வந்து கேப் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் வந்திருக்கு. 24,450 வந்து 10 lakhs, 400 ஆல்மோஸ்ட் 9.5 lakhs, 500 24,500 51 lakh. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 28-29 lakhs. ஸோ நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் வந்திருக்கு. எது கால் சைடில். புட் சைடில் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஹெவி ரைட்டிங் நடந்திருக்கு. புட்டில் 24,600 இன்னைக்கு மட்டுமே 1,10,000 குவான்டிட்டிஸ் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஓவரால் புட்டுக்கும் காலுக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், புட் சைடில் 5,30 lakh புட்டு எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கு ஓவர் அண்ட் அபோவ் கால். இதுக்கு அர்த்தம் வந்து என்னதுன்னு சொன்னால், மார்க்கெட் திடமாக மேலே போகுதோ இல்லையோ கீழே வராதுன்ற லெவலுக்கு எழுதியிருக்கிறாங்க. எப்பயுமே அது மாதிரி இது மாதிரி ஹியூஜ் வால்யூம் வரும்போதும் ஆப்போசிட்டில் போய் பார்த்துருக்குறோம். இந்த கேரக்டர் லாஸ்ட் ஒரு 1.5-2 years எப்பயுமே வந்து ஒரு லெவலில் வந்து நிறைய புட்டு ரைட் ஆகிருக்கு, கால் ரைட் ஆகிருக்குனால் ஒரு 1.5-2 yearsக்கு முன்னாடி வந்து we used to consider that as a support and resistance. இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் படிக்கப்பட்டது.
பட் லாஸ்ட் 2 இயர்ஸாக அந்த லெவலை வந்து எப்பயுமே ரீடெஸ்ட் பண்ணும், இல்லை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுல்ல, எங்கே இடிக்குதுன்னா ஜனா ஸ்ட்ரீட் ஒரு ஆப்ஷன் ரைட்டர் யூஎஸ் இதுக்கு வந்து செபியை வந்து பேன் பண்ணி மறுபடியும் அவங்கள உள்ளே விட்டுருக்காங்க. ஒரு க்ளோஸ் அபவுட் ஒரு 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்கள வந்து மறுபடியும் விட்டாங்க. ஏன்னா அவங்க 4,800 crores டேக்ஸில் அந்த ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டாங்க. சம்பாரிச்சது எவ்வளோ? 41,000 crores. ஃபைன் எவ்வளோ வந்துச்சு? 4,600 crores. மீண்டும் அவங்க ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டில் வந்துட்டாங்க. கேரக்டர்ஸ் மறுபடி அதே கேரக்டர்ஸ் வருது. நேற்றுலாம் எடுத்து பாருங்கள், மார்க்கெட் நெகட்டிவ்க்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் சைடில் தூக்குச்சு. ஆல்மோஸ்ட் 10 டேஸாகவே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நேற்றும் ரிலையன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் எங்கே வந்து அடிச்சிச்சு? மத்தியானத்துக்கு மேலே ரிலையன்ஸ் கீழே விழுந்துச்சு. அந்த ரிலையன்ஸ் கீழே விழுந்தது தான் நெகட்டிவில் வந்து நேற்று க்ளோஸ் ஆச்சு. நேற்று வந்து 77 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. மார்னிங் பாசிட்டிவில் இருந்துச்சு. மார்க்கெட் என்டையர் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனதுக்கு கான்ட்ரிபியூட்டர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDFC. பட் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கு காரணம் ஒரே ஒரு ஸ்டாக், ரிலையன்ஸ். அதோட சாயல் வருதா இல்லையா? ஜனா ஸ்ட்ரீட்டோட சாயல் வருதா இல்லையா? ஸோ பெரும் பணம் இந்தியாவுக்குள்ளே வந்து விளாண்டுட்ருக்காங்க. ஜியோபாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷனில் வந்து இந்தியாவை கமுக்கணுன்றது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நிறைய அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். எடுத்து பாருங்களேன், ஈரானில் வந்து நீ வந்து பாம்பே வச்சுக்கூடாது சொல்லிட்டு அவனை வந்து பாம்பு பண்ணுறாங்க. பாம்னா நியூக்ளியர் பாம்பு. அதே இது பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் வந்து அமெரிக்காவில் போயிட்டு அவங்களோட ஜென்ரல் ரிட்டையர் ஆகிற ஃபங்க்ஷனில் போயிட்டு சொல்கிறாரு, எனக்கு அழிவுன்னு வந்துச்சுன்னா பாதி உலகத்தை நான் இழுத்துட்டு போவேன்றான். அவனுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. அப்போ டைரெக்டாக மறைமுகமால இல்லை, டைரெக்டாகவே வந்து தே ஆர் இன்சல்ட்டிங் இந்தியா அண்ட் நிறைய இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. அண்ட் எல்லாருக்குமே தெரியும், ட்ரம்ப் வந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வாஸ் இந்தியன்ஸ் ஹூ சப்போர்ட்டட் ஹிம். அண்ட் இந்தியன்ஸ் வந்து நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க ட்ரம்ப் மேலே. சம்வேர் இன் ஜனவரி பிப்ரவரியில் இன்ஃபேக்ட் நானும் வந்து அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இந்த பெரிய ஜாம்பவான்கள் சண்டை போடுறதுல வந்து ஜென்ரல் பப்ளிக் போய் மாட்டிக்காத, முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடணும். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றதை நான் கம்பல் பண்ணல. பட் ஸ்டாப் லாஸ், டேக் யோர் ப்ராஃபிட், டேபிள்லேருந்து உங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு எங்கே பிரேக் அடிக்கணுன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ் ஏதாச்சும் ஒன்று வருது, இல்லை ஸ்டாக் ப்ரைஸ் எங்கேயாச்சும் கீழே வருதுனால் ட்ரை டேக்கிங் யுவர் மணி அவுட். ஏன்னா நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.